ஸோ நெறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம் குழந்தைகளுக்கு எப்போ டயட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. இன்னுமே நிறைய பேரண்ட்ஸ் வந்து 4 மந்த்ஸ் முடிஞ்சதுமே நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டயரியாவோட கூட வந்து பார்க்குறாங்க. ஸோ இது ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், யூஸ்வலி 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது தான் குழந்தைங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து அது எல்லா டயட்டையும் எடுத்துக்கிறதுக்கான ஒரு மெச்சூர்ட் ஃபார்மில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க 6 மந்த்ஸ் ஆகும்போது நல்ல எரெக்டாக ஒரு மினிமல் சப்போர்ட்டோ இல்லை சப்போர்ட் இல்லாமல் உட்கார்றதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. கழுத்தும் நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் இருக்கும். ஸோ சாலிட் ஃபுட்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது ஈஸியாக வந்து குழந்தைங்க அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு லெவலில் இருப்பாங்க. ஸோ வெயிட் கெயின் கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்குது. ஒரு 6 மந்த்ஸ்க்கு எவ்வளோ வெயிட் கெயின் இருக்கணுமோ அதுக்குள்ளே கெயினிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வெயிட் பண்ணி 6 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். சில நேரங்களில் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்காக சில டைம் வந்து பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ரிஸ்க் இருக்குது. பட் நம்ம வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரையல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். பட் தேவையில்லாமல் குழந்தைங்க அடிக்குவேட்டாக வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கும்போது முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் எதுவும் கிடையாது. தேங்க்யூ.